ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 கேட்கப்பட்ட தினமும் 50 கேள்விகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ரீகால் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான 50 கேள்விகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தான் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. பரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்று இறங்குதல், இல்லைன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வருந்துதல். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பரி அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்தரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வலுக்கட்டாயமா பிடுங்கிறத இந்த பரியில நம்ம சொல்லுவோம். அதுதான் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அபகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிய சொல்லியிருக்காங்க. பெரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெரிய செயலை குறிக்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ பெரிய செயல். இந்த பெரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு பெரு. ஓகேவா. அடுத்து சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், இதுதான். ஓகேவா. எல்லாரும் இன்பமாக, எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதுவே மற்றதெல்லாம் பாருங்க, எல்லாரும் வேண்டும், வேண்டும்ன்றது கடைசியில தான் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, முன்னாடியே வந்திருக்கு. ஸோ தப்பு. வாழ எல்லோரும், வாழன்றது என்னது, இங்கே சப்ஜெக்ட் வராமல் இங்கே என்ன வந்திருக்கு, தப்பாக வந்திருக்கு. அப்போ வேண்டும்ன்றது சென்டரில் வந்திருக்கு. அப்போ இதுவுமே தப்பு. வேண்டும்ன்றது முன்னாடி கொடுத்துட்டானுங்க, வாழ இன்பமாக எல்லோரும். ஓகேவா. முடிகிறத முன்னாடி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பின்னாடி போட்டானுங்க. அப்போ இதுவுமே இது தப்பு. சரிங்களா. அப்போ கரெக்டாக இருக்குது என்னது, எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். இந்த சொற்கள் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நமக்கே தெரியும், ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, படித்து பார்த்தாலே ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது சொற்கள் அரேஞ்ச் பண்ணுறது தான் சரியான தொடர். கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று. இதான் நம்ம படிச்சுருப்போம். இங்கே பாருங்க, கல்வி தேடும் சொல்லிட்டு இதை தூக்கிட்டு போய் இங்கே கொடுத்துட்டானுங்க. அடுத்தது அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை. தப்பு. படித்தாலே இது எல்லாமே நமக்கு என்னது புரியாது. ஒரு கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது, இது எல்லாமே நம்ம போட்டலாம். சொற்கள் அரேஞ்ச் பண்ணோம்னா தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது, இது நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது அகரவரிசையை சீர் செய்து எழுத சொல்லியிருக்காங்க. அகரவரிசை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது உயிரெழுத்துக்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் என்னது மெய் எழுத்துக்கள் பார்ப்போம். ஓகே, உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஈ இருக்குது. அதுக்கப்புறம் கா ஞா சா தா நா பார்க்கல. அது ஃபர்ஸ்ட் தா அடுத்தது நான் அடுத்தது என்னது பா. இப்போ தா வரிசையில் என்ன போட்டிருக்காங்க, தா வரிசையில் தீ போட்டிருக்காங்க. அடுத்தது பா வரிசையில் என்ன பாப்பா பி பி பூ பூ பே போட்டிருக்காங்க. பா அடுத்தது என்னது மா. ஓகேவா. ஃபர்ஸ்ட் தா வரிசையில் தீ, தா அடுத்தது என்ன வரும் பா வரிசையில் பே, அதுக்கப்புறம் பே அடுத்தது என்னன்னா மா. ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, அகர வரிசைப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொற்களை சீர் செய்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது உயிரெழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்னது ஏன்றது என்னது உயிரெழுத்து. ஏக்கு அடுத்தது என்ன வரும், ஓ வரும். ஓகே. அடுத்தது ஓ வரும். ஓகே. அடுத்தது என்ன வரும், ஹவ். ஓகேவா. அ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஓகேங்களா. அந்த வரிசையில் எழுதியிருக்காங்க. அடுத்தது தா என்ற வேர் சொல்லோட தொழிற்பெயர். ஓகே, தொழிற்பெயரோட விகுதிகள் என்னன்னு படிச்சிருப்போம். தல், ஓகேவா, அல், கை, இது எல்லாமே என்னது இந்த விகுதிகளோட சேரும். இப்போ தா அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி வரும், தருதல் கூட்டல் தல், இந்த விகுதியோட சேர்ந்து முடியும். ஓகேவா. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். தொழிற்பெயர் விகுதிகள் பெரும்பாலும் இந்த தல், அல், கை இந்த மாதிரி விகுதிகள் சேர்ந்து தான் வரும். ஓகே, தா என்ற வேர் சொல்லோட தொழிற்பெயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும், தருதல். அதே நம்ம ஆப்ஷன்ல இருந்து போனோம்னா தந்தான் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், வினைமுற்று. தந்தான்றது ஒரு செயல் முற்று பெற்று முடிஞ்சிருக்கு, அதை நம்ம என்ன சொல்லுவோம், வினைமுற்று. அதுவே தந்த ஆசோன்று வந்தா என்னது, பெயரெச்சம். ஆசோன்று வந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பெயரெச்சம். தந்து உச்சரிக்கும் போது ஊசோன்னு வந்துச்சுன்னா நம்ம என்னது, வினை எச்சம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடலாம். அப்போ இது 3 வராது. அப்போ இது என்னவா இருக்கும், இதுதான் தொழிற்பெயராக இருக்கும்னு சொல்லி இப்படி நீங்கள் போடலாம். அடுத்தது கொடு என்ற பேர் சொல்லின் வினையால் நனையும் பெயர். வினையால் நனையும் பெயர்லாம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு வினை செய்த நபரை குறிக்கும். அதுதான் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், வினையால் நனையும் பெயர். ஓகேவா. இப்போ இதில் கொடுத்தார் ஆப்ஷன்லேருந்து போகலாம். கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் சொல்லுவோம் அப்படின்னா பலர்பால் வினைமுற்றில் வரும். எதில், பலர்பால் வினைமுற்றில் வரும். அதுவே கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் சொல்லுவோம், எதிர்காலத்தில். இது எதிர்காலத்தில் கொடுப்பாங்க அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம், எதிர்காலத்தில் வர வினைமுற்றை நம்ம சொல்லுவோம். அடுத்தது கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை பன்மை வினைமுற்று. எதில் சொல்லுவோம், தன்மை பன்மை வினைமுற்றில் நம்ம சொல்லுவோம். சரி, இது 3மே வராது. அப்போ அடுத்தது என்னவா இருக்குது, ஆப்ஷன் சி தான் இருக்குது. அப்போ என்னவா வரும், நமக்கு ஆன்சர் பதில் என்னவா வரும், ஆப்ஷன் சி கொடுத்தோர். அடுத்தது நட என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர். இப்போதான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், தல், அல், கை இந்த விகுதிகள் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ தல்ன்ற விகுதிகள் சேர்ந்து வந்திருக்கா. அப்போ என்ன போடலாம், ஆப்ஷன் சி போடலாம். அதே நட அப்படின்னா இது வேர் சொல் தான். சரிங்களா. நடந்து
நடந்துன்றது என்னது வினையெச்சம். இந்த நடத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறவினையோட வடிவம் தான் என்ன வரும் அப்படின்னா நடத்துன்னு வரும். சரியா? நம்ம ஆப்ஷன்ல இருந்து போகலாம், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சரே போட்டலாம். வருக வேர்ச்சொல் அறிய சொல்லியிருக்காங்க. வருக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருக அப்படின்றது என்னது காசு ஒன்று வந்திருக்கு. அது என்னது வியங்கோல் வினைமுற்றுல வரதான் என்னதுன்னா வருக. வருவித்த ஆ வந்திருக்கு. ஆ வந்தா பெயரெச்சம். வருகின்ற பெயரெச்சம். வருவிக்கப்பட்ட இது என்னது செயற்பாட்டு வினை வடிவம். அடுத்தது பின் வரும் தொடர்கள்ல வினை சொல்ல தேர்வு செய்து அதோட வேறு சொல்ல எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. இதுல என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை சொல்ல தேர்வு செய்யணும், அதோட வேறு சொல்ல எடுத்து எழுதணும். இதுல வினை சொல்ல என்னன்னா இட்டதோர் தான். இட்டதோரை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா இட்டது கூட்டல் ஓர் கூட்டல் தாமரைப்பூ. இந்த இட்டதோர் தாமரைப்பூவை நம்ம இப்படி பிரிப்போம். ஓகேவா? இந்த இட்டதுதான் நமக்கு எப்படி வரும்னா இட்ட. இந்த இட்டவோட வேர்ச்சொல் தான் என்ன அப்படின்னா இடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த தாமரை பூன்றது பெயர் சொல்லு, இது நமக்கு வராது. அவங்க என்ன கேட்குறாங்க, வினைச்சொல் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதோட வேர்ச்சொல் எழுத சொல்லியிருக்காங்க. இதுதான் வினைச்சொல். இட்டது அப்படின்றது வேர்ச்சொல். இட்டையோட வேர்ச்சொல் தான் இடு. ஓகேவா? அடுத்தது வாருங்கள் வேர்ச்சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் நம்ம போட்டுருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அதே வாரும் அப்படின்னா முன்னிலை ஒருமையில வந்து நம்ம சொல்லுவோம். வாரும்ன்றது எதில் சொல்லுவோம்? முன்னிலை ஒருமையில சொல்லுவோம். அதுவே வரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருதல் இருக்கு இல்லையா, அதோட வேர்ச்சொல் தான் இந்த வரு. அடுத்தது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊ சவுண்ட் வந்திருக்கு. அப்போ இதில் எதில் வரும்? வினை எச்சத்தில் வந்து வரும். வந்து எது வரும்? வினை எச்சம். அடுத்தது கொழுந்து வகை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகையில எதுல சொல்லுவோம்? இந்த துளிர் தளிர் குருத்து இது எல்லாமே எதுல வரும்னா கொழுந்து வகையில் வரும். இந்த துளிரும் தளிரும் நெல்லு இல்லைன்னா புல்லு இதோட கொழுந்தை தான் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த குருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம், கரும்பு, தென்னங்குருத்து இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்துல வந்து சொல்லுவோம். இது எல்லாமே எதுல வரும்னா கொழுந்து வகையில வந்து வரும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா குலை வகையை குறிக்கும். இந்த கொத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரை, துவர, குலை. ஓகேவா? அவரை, துவர இதோட குலை வகையை நம்ம சொல்லுவோம். அடுத்தது இந்த குலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி குலை, திராட்சை குலை, வாழைக்குலைன்னு சொல்லி சொல்லுவோம். முந்திரி, வாழை இதெல்லாமே சொல்லுவோம். அடுத்தது தார் அப்படின்னா வாழைக்குலை. ஓகேவா? அடுத்தது கதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, அதுக்கப்புறம் சோளம் இதோட குலையா நம்ம என்ன சொல்லுவோம்? இது எல்லாமே இந்த அவரை, துவரை இதோட குலை வகை. முந்திரி, வாழைக்குலை, அதுக்கப்புறம் வாழைக்குலை, அதுக்கப்புறம் கேழ்வரகு, சோளம் இதோட குலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குலை வகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பொருள் வேறுபாடு. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் தான். அன்பை கொடு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோடு போடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அன்பை கொடு கோடு போடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வானம். இது நம்ம ஸ்கூல் புக்கில் படித்ததுதான். இந்த 3 சொல்லி நான் வந்தால் வெடி போடுவோம், இந்த 2 சொல்லி நான் வந்தால் ஆகாயம் நமக்கு தெரியும். வழி இந்த வழி பார்த்தீங்கன்னா நம்ம காற்றை வந்து குறிக்கும். இதுனே நம்ம ஏற்கனவே படித்தது. இந்த வழி அப்படின்னா நம்ம போகிற வழியை வந்து குறிக்கும். ஓகேவா? நெறி போகிற வழியை குறிக்கும், இல்லைன்னா நெறி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். செக் அப்படின்னா நான் என்னென்னு படிச்சிருப்போம்? காசோலை. அதுவே வரையோலை அப்படின்னா நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்? டிமாண்ட் டிராஃப்டை நம்ம வரையோலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பணத்தால் அப்படின்னா கரன்சி நோட். பணத்தால் என்ன சொல்லுவோம்? கரன்சி நோட். அதே கடன் அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை நம்ம கடன் அட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் இன்ஃபார்மண்ட். அப்படின்னா தகவலாளரை நம்ம இன்ஃபார்மண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே செய்தின்னு என்ன வரும்? நியூஸ். அதுக்கு தமிழ் என்ன வரும்? நியூஸ். தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? தகவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது செய்தி அலுவலகத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஆஃபீஸரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செய்தி அலுவலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல தான் அறிய சொல்லியிருக்காங்க. தமிழ் சொல் அறியலாமா? டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு? டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரையோலைன்னு படிச்சிருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பணத்தாள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. கரெக்டாக இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. இ-காமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு வணிகத்தை நம்ம என்ன படிச்சிருப்போம்? இ-காமர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? காசோலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. கரன்சி நோட் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்? பணத்தாள் பார்த்தோம். அப்போ என்னது? இங்கே மின்னணு வணிகம் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அப்போ ஆன்லைன் ஷாப்பிங் தான் என்ன வரும்? இணையதள வணிகம். ஆப்ஷன் பி மட்டும் நமக்கு கரெக்டு. சந்திப்பிழை இல்லாத தொடரை கேட்குறாங்க. நம்ம சந்திப்பிழை ஏற்கனவே படித்தோம். இப்போ இதில் பாருங்கள் எழுவாயை பார்க்கணும். இப்போ எழுவாய் இதில் என்ன இருக்குது?
கடைக்குன்னு இருக்கு. இதில் என்னது 4ஆம் வேற்றுமை கூன்ற 4ஆம் வேற்றுமை உருபு வந்து வந்திருக்கு. ஸோ 4ஆம் வேற்றுமை உருபு வந்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன படிச்சிருப்போம், வல்லினம் வந்து மிகுன்னு படிச்சிருப்போம். ஸோ இச்சு க ச த ப மிகும், இதில் ஏதாவது ஒன்று வந்து மிகும். ஸோ இங்கே என்னது சேவரிசை வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இச்சு க ச த ப மிகுந்திருக்கு. அடுத்தது எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து, அப்போ என்ன வந்து ஊ சவுண்ட் வருது. அப்போ ஊ சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த வினையச்சத்தின் பின்னாடி நம்ம வல்லின மிகுன்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கே ஸோ இங்கே வந்து இச்சு சேவரிசையில் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி என்ன போடுவோம், இச்சு. இங்கேயும் காசா தப்ப மிகும். ஓகேவா? அப்போ 4ஆம் வேற்றுமை ஒரு பின்னாடியும் வல்லின மிகும், வினையச்சத்தின் பின்னாடியும் வல்லின மிகும். கரெக்டாக இருக்கிறது என்னது? ஆப்ஷன் சி. சந்தி பிழையுள்ள தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடர் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் வந்து இயற்றியிருப்பார். அதில் ஒரு வரி தான் கொடுத்துருப்பாங்க. தென்னாடு விளங்குகிற திகழும் தென் மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு தப்பு. எப்படி வரும்னா, தென்னாடு விளங்குகிற திகழும் தென் வராது பெருமொழி தமிழினங்கி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் படித்தா வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பாருங்க, கீழ்காணும் சொற்கள்ல பொருந்தாத வந்து கேட்குறாங்க. இந்த சொன்னால், பகர்ந்தால், நவின்றால் இது எல்லாமே நமக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்று வந்து சொல்றது கூறுதல், இல்லை அப்படின்னா எதில் வரும் அப்படின்னா சொல்லுதலில் வந்து வரும். இது மூணும் வந்து ஒட்டுக்கா இருக்கு. ஆடினால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடினால் எதை குறிக்குது? ஒரு செயலை வந்து குறிக்குது. ஸோ அப்போ இது மூணு ஒன்றா இருக்குது, இது மட்டும் பொருந்தாத இருக்குது. ஆப்ஷன் டி வந்து பொருந்தாத போட்டுடலாம். மரங்களின் பெயர் அல்லாதது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மரங்களின் பெயர் அல்லாது என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ நாளிகேரம், கோழி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று நறுமணத்தை குறிக்கும், இல்லை அப்படின்னா தேனை குறிக்கிறதா என்ன அப்படின்னா வேரி. ஒன்று நறுமணம் இல்லைன்னா தேனை குறிக்கிறதா வேரி. ஸோ இது வந்து மரத்தோட பேரில் வந்து வராது. நம்ம பெரிய புராணத்தில் வந்து படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, நாளிக்கே ரஞ்சிருத்தி அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வந்து படிச்சிருப்போம். அந்த பெரிய புராணத்தில் அந்த லைன் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பொருந்தாது வந்து வேரியை வந்து நீங்கள் போட்டுருவீங்க. பொருந்தாத சொல்லினே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நண்பகல்னு கொடுத்துருக்காங்க. நண்பகல் கிடையாது. என்ன வரும் அப்படின்னா யாமம் வரும். நண்பகல் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை நிலத்துக்கு தான் வந்து என்ன வரும் அப்படின்னா நண்பகல் வரும். குறிஞ்சின்றது யாமத்துக்கு வந்து வரும். சரியா? அப்போ தவறாக இருக்கிறது என்னது? ஆப்ஷன் டி. எதிர்ச்சொல்ல எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. நீக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஒரு பொருளை வந்து நீக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சேர்த்தல். அடுத்தது படுகர் அப்படின்னா நம்ம என்னென்னு படிச்சிருப்போம்? பொருள். படுகருக்கு பொருள் என்னன்னா பள்ளம். அவங்க கேட்குறது என்ன? எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பள்ளத்துக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம்னா மேடு. இரவலர் அப்படின்னா இந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இரவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்? நான் அடிக்கடி வீடியோவில் வந்து சொல்கிறது தான். இரவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாசிப்பவர் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக சொன்னோம்னா யாசிப்பவருக்கு நம்ம புறவலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க. பால் கூட்டல் ஊரும். இதை சேர்த்தெழுதணும்னா எப்படி வரும்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, நிலைமொழியில் கடைசி எழுத்து பார்ப்போம், வறுமொழியில் முதல் எழுத்து பார்ப்போம். அப்போ நிலைமொழியில் கடைசி எழுத்து, வறுமொழியில் முதல் எழுத்து. அப்போ இல்லு கூட்டல்லோ உடன்மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பே விதிப்படி இல்லு கூட்டல் ஊ நமக்கு என்ன வரும்? லூன்னு சொல்லி வரும். ஸோ அதான் இங்கே வந்து பாடூருன்னு வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள் 31 பருத்தி கூட்டல் எல்லாம். இதை சேர்த்தெழுதணும்னா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. பருத்தி எல்லாம். இதுவும் ஈஸி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலைமொழியில் எடுத்துக்கிறாங்க. நிலைமொழியில் அந்த தீ இருக்கு இல்லையா, இது நிலைமொழின்னு படிச்சிருப்பீங்க, இது வருமொழின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நிலைமொழியில் அந்த தீயை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஈ தான் என்னன்னு சொல்லி பிரிக்கலாம், நம்ம தீன்னு பிரிக்கலாம். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா ஈன்னு வந்திருக்கு. ஈ வந்தால் என்னது? அதை இகர ஈரு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஈ ஐ வழி எவ்வும் சொல்லி நம்ம ஒரு ரூல்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ நிலைமொழி ஈற்றில் இந்த ஈ வந்திருக்கிறதுனால நமக்கு என்ன தோன்றும்? ஈ என்ற ஒரு உடம்படுமை வந்து தோன்றும் இந்த ரூல்ஸ் படி. ஸோ அப்போ நமக்கு எப்படி வரும்? பருத்து கூட்டல் பருத்தி கூட்டல் ஈ கூட்டல் அதுக்கப்புறம் என்னவா வரும்? எல்லாம் சொல்லி வரும். ஓகேவா? இப்போ அடுத்தது உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே படி இந்த ஈ கூட்டல் ஏ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா ஏவா வந்து வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னது? ஆப்ஷன் பி ஆன்சர். நூலகம் இதை வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. நூல் கூட்டலகம் நூற்றகம் வராது. நூல் கூட்டலகம் நூலகம் இது தப்பு. நூற்கூட்டலகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நூறகம் தான் வரும், தப்பு. நூல் கூட்டலகம் நூற்பகம்னு கொடுத்துருக்காங்க, நூலகம் தான் வந்துடும், இதுவும் தப்பு. கரெக்டாக இருக்குது என்ன? நூல் கூட்டல் அகம் நூலகம். இல்லு கூட்டலா லா கரெக்டாக வந்திருக்கா? அடுத்தது கூவல் என்று அழைக்கப்படுவது நம்ம எப்படி கேட்போம்? கூவல் என்று அழைக்கப்படுவது எதுன்னு தான் வந்து கேட்போம்.
எதனால் வந்து எதுக்கு பயன்படுத்துவதுன்னா, ஒரு காரணத்தை சொல்லும்போது நம்ம என்ன பயன்படுத்துவோம்? எதனால் வந்து பயன்படுத்துவோம். எதற்கு எது பயன்படுத்துவோம்னா, ஒரு நோக்கத்தை குறிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நோக்கத்தை சொல்லணும், இல்ல அது நோக்கத்தை குறிக்கிறதுக்கு எதனால் வந்து பயன்படுத்துவோம். எவை எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, பன்மையை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? எவை வந்து பயன்படுத்துவோம். அதே அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க. பறவைகள் எங்கு பறந்து சென்றன? பறவைகள் எங்கு பறந்து சென்றன அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எப்படி பறந்து சென்றன்னு சொல்ல மாட்டோம், எப்பொழுதுன்னு சொல்ல மாட்டோம், என்னன்னு சொல்ல மாட்டோம். அடுத்தது காய்களை வாங்கினால் எந்த காலம் சொல்லி கேட்குறாங்க. வாங்கினால் அப்படின்றது நடந்து முடிஞ்சதை வந்து குறிக்குது. ஸோ நடந்து முடிஞ்சதை குறிக்க நம்ம என்ன பயன்படுத்தோம்? இறந்த காலத்தை வந்து பயன்படுத்துவோம். ஒரு செயல் நடந்து முடிஞ்சதை குறிச்சதுன்னா அங்கே நம்ம என்ன பயன்படுத்தும்? இறந்த காலத்தை வந்து பயன்படுத்துவோம். பொருத்தமான காலம் தான் அமைக்க சொல்லியிருக்காங்க. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது அப்படின்னா இதை வந்து முக்காலத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இதில் எது வரும் அப்படின்னா முக்காலம் வந்து வரும். காலத்திற்கேற்ப விடைமுற்று நிரப்ப சொல்லியிருக்காங்க. மலர் விழி நேற்று மலர் பரின்னு சொல்ல மாட்டோம், பூ கொய்ன்னு சொல்லுவில, பூதான் மலர். ஸோ கொய்தால் இதெல்லாமே நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். அதே பறிப்பால் அப்படின்னு சொன்னால் நம்ம எதில் சொல்லுவோம்? எதிர்காலத்தில் சொல்லுவோம். அதுவே கொய்வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்வால், இதுவும் நம்ம எதிர்காலத்தில் தான் வந்து சொல்லுவோம். பறிக்கின்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிகழ்காலத்தில் சொல்லுவோம். இதில் சொல்லுவோம்? நிகழ்காலத்தில் சொல்லுவோம். ஸோ இது மூணுமே வராது. நேற்று அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நேற்றுனாலே அவள் என்ன பண்ணியிருப்பா? கொய்தால். இதுதான் வந்து நம்ம போடுவோம். அடுத்தது உற்றார் அப்படின்னா புதிய சொற்கள் இணைக்க சொல்லியிருக்காங்க. உற்றார் உறவினர் தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது சொற்களை இணைச்சு புதிய சொற்கள் தான் தென்னங்கீற்று. இது நம்ம படிச்சதுதான், தென்னங்கீற்று அப்படின்னுவோம். அடுத்தது பாருங்க, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எழுத்து வழக்கில் எழுத சொல்லியிருக்காங்க. பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் குடித்துன்னு சொல்ல மாட்டோம், பால் பருகின்னு தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். பால் பருகி கொண்டிருந்தான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான். பேச்சு வழக்கு கொடுத்துட்டாங்க, எழுத்து வழக்கில் எழுதணும். அம்மாவிடம் சொல்லுன்றது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் எழுதணும்னா அம்மாவிடம் சொல் அப்படின்னு சொல்லுவோம். சொற்றொடரோட இறுதியில் என்ன வரும் அப்படின்னா, ஒரு சொற்றொடர் முடிஞ்சு போச்சுன்னா அங்கே என்ன பயன்படுத்துவோம்? முற்றுப்புள்ளி பயன்படுத்துவோம். கார்புள்ளி வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு தொடரில் பொருட்கள் இல்லைன்னா, ஒரு தொடரில் பொருள் இல்லைன்னா பெயர்களை வந்து தனித்தனியே வந்து பிரித்து காட்டுறதுக்காக அந்த வாக்கியத்தின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இடையில கமா வந்து போடுவோம். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கார்புள்ளி வந்து பயன்படுத்துகிறோம். அதுவே அரைப்புள்ளி வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுவாய் இருக்குது, இப்போ ஒரு தொடரில் ஒரு எழுவாய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு பல சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு நடுவில் அதை நிறுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அரைப்புள்ளி வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா? அடுத்தது முக்காற்புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான கூற்றை வந்து சொல்லும் போது இல்லை அப்படின்னா அதுக்குரிய விவரங்களையும் இல்லை பட்டியலையோ தரும்போது அங்கே நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா இந்த செமிகோலன் வந்து பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அடுத்தது நிறுத்தற்குறிகள் தான் அறிய சொல்லியிருக்காங்க. சரியான நிறுத்தற்குறிகள். அந்தோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? அந்தோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியப்படைய சொல்கிறது. ஸோ அங்கே ஆட்சிக்குறி. அதுக்கப்புறம் துன்பத்தை சொல்லும் போதோ இயற்கை அழிகிறதோ அப்படின்னு சொல்லும் போதோ அந்த இடத்துல நம்ம வியப்புக்குறி வந்து பயன்படுத்துவோம். கரெக்டாக இருக்கிறது என்னன்னா ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. பொருத்தமான நிறுத்தற்குறி தான் பிழையா நன்மொழி. பிழையா நன்மொழி. ஓகேவா? இதில் இந்த மேற்கோள் குறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூலில் இருக்க மேற்கோளை நம்ம வந்து குறிப்பிடும்போது அந்த தொடரை ஒற்றை மேற்கோள் குறி வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? அப்போ ஒரு நூலில் உள்ள மேற்கோளை குறிப்பிடும் போது அந்த தொடரை ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துவோம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பிழையா நன்மொழின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நூலில் இருக்க ஒரு மேற்கோளை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணலாம்? பிழையா நன்மொழி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அங்கே ஒற்றை மேற்கோள் குறி வந்து பயன்படுத்தலாம். அந்த சென்டென்ஸ் முடியும் போது நம்ம முற்றுப்புள்ளி வந்து பயன்படுத்தணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஊர் பெயர்களோட மருவு. புதுக்கோட்டையை மருவு நம்ம என்ன சொல்லுவோம்? புதுகைன்னு சொல்லுவோம். அதுவே புதுவையை நம்ம என்ன சொல்லுவோம்? புதுச்சேரியை நம்ம புதுவைன்னு சொல்லுவோம். அடுத்ததுலேயே கேட்டிருக்காங்க பாருங்க, புதுச்சேரியோட மருவு என்ன வரும்? புதுவை. ஊர் பெயர்களோட மருவு தான். சோழ நாட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனாடு. அடிக்கடி என்ன கேட்குறாங்கன்னா கோயம்புத்தூர் கேட்குறாங்க, புதுச்சேரி, பாண்டி, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோழ நாடு, நாகப்பட்டினம், செங்கல்பட்டு இதோட மருவு தான் வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். வெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? வெதரை நம்ம வானிலை அப்படின்னு சொல்லுவோம். அதுவே தட்பவெப்பநிலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? தட்பவெப்பநிலைன்னு சொல்லுவோம். பருவநிலை அப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீசன் வந்தால் அதை வந்து பருவநிலைன்னு சொல்லுவோம். வலசை போதல் நம்ம படிச்சிருப்போம். மிக்ரேஷனை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? வலசை போதல்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ வலசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ரேஷன். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படுத்தினர். இந்த சரித்திரத்துக்கு நம்ம தமிழ் சொல் என்னன்னு பார்க்கணும். சரித்திரம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். விஞ்ஞானத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அறிவியலை நம்ம விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், இணையத்தை நம்ம இன்டர்நெட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மின்னணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக், அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின்னணு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், 50வது கேள்வி, நீ விளையாட என்ற வினாவுக்கு கால் வலிக்குது என்று உரைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை. எல்லாமே நீங்கள் அடிக்கடி ரிப்பீட்டடாக பார்க்குறதா இந்த விடை எல்லாமே. இன்னைக்கான 50 கேள்விகள் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.